This video sponsored by SBO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிசி விண்டோவில் ரவுண்டு ஷேப்பில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் ஃபுல்லாமே என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா யூபிசி விண்டோ. யூபிவிசினா என்னென்னு கேட்குறீங்க? யூபிவிசினா அது ஒரு மெட்டீரியல். அதாவது நம்ம ஸ்டீலு, வுட்டு, ஃபைபரு, அலுமினியம், ஜிஆர்பி, கிளாஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இது யூபிவிசி மீன்ஸ் ஒரு பிளாஸ்டிக் தான். பிவிசின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ பிவிசி டோரு, வீட்டில் போடுற சேரு எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசிலே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட்டியாக தயாரித்து சேரை பண்ணுவாங்க. அதை நைஸாக தயாரித்து நம்ம பாத்ரூமில் டோர் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இது ஒரு மெட்டீரியல் யூபிவிசின்னு சொல்கிறது வந்து. இந்த யூபிவிசி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்கேருந்து வந்தது அப்படின்னா சைனாவிலேருந்து தாங்க இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க. அவங்க வந்து இது ஒரு மெட்டீரியல் வந்து ரீசைக்ளிங் தான் பண்ணுறாங்க எல்லாமே. இது நம்ம தேவையில்லாத ஒரு பிளாஸ்டிக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன கெமிக்கலு அந்த மாதிரி யூபிவிசின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மெட்டீரியலு. அந்த மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்குள்ளே குவாலிட்டி எல்லாமே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். மற்றபடி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவும் இருக்கும். ரப்பர் பீடிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம்தான். சேஃப் அண்ட் செக்யூர் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிறப்போகுது எல்லாருக்கும். அதனால் சேஃப் அண்ட் செக்யூர்லாம் அவங்களுக்கு வந்து இருக்காதுங்க. நான் மற்றவங்க மாதிரி ஒரிஜினலாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்லாம் பில்டப்லாம் பண்ணலை. உண்மையிலே பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற யூபிவிசி விண்டோ பார்த்திங்கன்னா, இந்த யூபிவிசி இந்த விண்டோன்னு இல்லை, எல்லா விண்டோவுமே இதே ஷேப்பு, இதே திக்னஸ் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். வெயிட்லாம் ஏற்றணும்னு நினச்சா இதெல்லாம் ஏற்ற முடியாது. திக்னஸ்லாம் கூட்டிலாம் வெயிட்லாம் ஏற்ற முடியாது. நார்மலாக பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரேட்டை ஒரு இடத்த மறைக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்கணும்னு நினச்சா யூபிசி விண்டோ வாங்கிக்கோங்க. யூபிசி டிலே டோரும் உண்டு, விண்டோ உண்டு. அதுவும் இவங்க வந்து பண்ணுறது ஸ்டைலிஷாக ஒரு கர்வ், அதாவது ரவுண்டு ஷேப்பு. அந்த ரவுண்டு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. இந்த மிஷினரியில் எடுத்து போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்லலாம் பண்ணுறதுலாம் ரொம்ப கிரிட்டிக்கல். இது வந்து நமக்கு நார்மலாக ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ₹300 ₹250 அந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்டு ஷேப்பில் பண்ணும்போது கூட வரும், உங்களுக்கு ₹50 to ₹100 உங்களுக்கு ரேட்டு வருங்க. நீங்கள் கொடுக்க டிசைனை பொறுத்து. அதில் 2 வருமா, 3 செட் வருமா, 4 செட் வருமா பார்த்துக்கிட்டு நம்ம பிளான் பண்ணி பண்ணணுங்க. ஓகேவா? பண்ணால் தான் நமக்கு எல்லாமே தெரியும். இல்லாட்டினா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ரேட்டு வைஸ் உங்களுக்கு கூட தான் வரும். அது ஒன்றும் நீங்கள் எப்படி சொன்னால் ஸ்டைலாக இருக்கும். இந்த மிஷினரியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh மேலே வருங்க. சாரி 1 crore மேலே வருங்க. 1 lakh எல்லாருமே வாங்கி தெரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் அதிகம்தான். பட் என்ன, நிறையா அதுவாட் லைஃப் டைமு அவங்க 20 years ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியை கொடுக்குறாங்க. மிஷின் எல்லாமே பார்க்க சைனா மேக் தான் எல்லாமே. ஓகே, இதில் சின்ன மிஷின், அதில் ஒரு பார்ட் தான். பெரிய மிஷின் ஒன்று இருக்குது. ஓகே, மேனுவலாகவும் கொஞ்சம் சின்ன செக்கிங்லாம் பண்ணி தான் நம்ம பார்க்கணுங்க. பார்த்தா தான் இதுக்குள்ளே குவாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரவுண்டு ஷேப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதாங்க அந்த ரவுண்டு ஷேப்பில் பண்ணுற இது. இதுக்கப்புறம் பாட்டு மாதிரி போட்டு கிளாஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். ஓகேவா? இது அதுக்கடுத்து இந்த 2 ஜாயிண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று போல் வச்சு அது நான் கரெக்டாக பஞ்சிங் பண்ணி கொடுத்துரும். பஞ்சிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் தான் போய் மாட்டணும். கிரில் ஆல்ரெடி சைட்லேயே வச்சுருவாங்க. நம்ம இது கூட கிரில்லாம் வராது. சைட்டில் உள்ள கிரில் தான் உங்களுக்கு சேஃப்டி செக்யூர் எல்லாமே இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் ஒர்க் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணணும் எல்லாமே.
இந்த கேப்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த கேப் வந்து அடைக்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா, மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, இது ஒன்று மோல்டிங் டைப்பு ஹீட்டிங் ப்ராசஸில் மோல்டு பண்ணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று போல் டைட்டாகி ஒட்டும். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான வேலைங்க. இதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுக்கல அப்படின்னா ஜாயிண்ட் வந்து கரெக்டாகவே ஆகாது, ப்ராப்பராக ஆகாது, இதாகிட்டே இருக்கும். மோல்டிங் டைப்னால தான் இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட இதில் ஹீட்டிங் ப்ராசஸில் பண்ணுவாங்க. பண்ணி அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஒட்டுது பாருங்கள். இப்படி ஒட்டினா தான் கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகும், இல்லைன்னா செட்டே ஆகாது யூபிஎஸ்சி விண்டோ பொறுத்தவரை. அதனால தான் இந்த கர்வ் டிசைனுக்கு வந்து ரேட்டும் கூட. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான். ஆனால் இந்த ரவுண்டு ஷேப் வந்து கொஞ்சம் வேலைப்பாடு அதிகங்க. இந்த இப்போ பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்று போல் ஆயிடுச்சா, அவ்வளோதாங்க, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட், பாய், தேங்க்யூ.